வேதாஜி, என்னங்க இந்த நேரத்தில் மொட்டை மலை நின்றுக்கிறீங்க? ஏங்க உங்களை எங்கெல்லாம் போய் தேடி கட்சியில் பார்த்தா வந்து மொட்டை மலை நின்றுக்கிறீங்க? என்னங்க உங்க பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? வேதாஜி, இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்க. என்னத்துக்கு அழுவணும்னு கேக்குறீங்க? ஏன் அழுந்துருக்கிறீங்க? என்னாச்சுப்பா? என்னன்னு சொன்னா என்ன ஆயிடும்? அதே வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது? ஏங்க என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமா புரியலங்க. எனக்கு போதும் நாகராஜ், என்ன விட்டுடுங்க. எதுவும் கேட்காதீங்க. இதுக்கு மேல எந்த வலியும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. ஐயோ வேதாஜி, நீங்க என்னன்னு சொல்லுமே சம்மந்தம் இல்லாம அழுதுறீங்க. காரணம் சொல்றதே தெரியும் எனக்கு. என்ன காரணம்னு கேட்டா நான் எதை சொல்றது? நான் இருக்கிற நிலைமையில என்னால எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க பண்ண கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நீங்க தானே சொல்லுவீங்க ஒருத்தர் உண்மையா இருக்கணும், ஒளி இருக்கக்கூடாதுன்னு. நான் இது உங்களாண்ட எதுவுமே மறைச்சது கிடையாது. நீங்க இன்னும் என்கிட்ட மறைக்கிறீங்க. இது உங்களுக்கே சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. மாதிரி நான் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மறைக்கல, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல. சொல்லுங்க. நான் என்னங்க மறைச்சேன்? நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் எத்தனை போய் சொல்லிருக்கீங்க. அதுதான் நான் அழறதுக்கு காரணம். போதுமா? நான் அழறதுக்கு காரணம் கேட்டீங்கல்ல, நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க தான் சொல்லணும். என்னால இதுக்கு மேல அடக்கி வைக்க முடியாதுங்க. உள்ளுக்குள்ளேயே 2 நாளா புழுங்கி சேர்த்துட்டு இருக்கேன். ஆனா அது எப்படி உங்க முகத்தை பார்த்து கேக்குறதுன்னு தான் தெரியல. ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா கேட்கவும் முடியாது. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா உங்க மனுஷனை காயப்படுத்திடுவேன். ஆமான்னு சொல்லிட்டா என் லைஃபே போயிடுங்க. சொல்றீங்க நீங்க இப்படி கேட்காம உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது என்ன கஷ்டமா இருக்குதுங்க. எது வந்தாலும் பாருங்க, நீங்க டப்புன்னு போட்டு வச்சிருங்க. கேளுங்க வேதாஜி, சொல்லுங்க வேதாஜி. மல்லிகா கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க. தெரியும். ஆனா அது என்கிட்ட மறைச்சீங்க. இல்ல. ஏன் மறைச்சீங்க? இல்ல அது நான் சொல்லியிருப்பேங்க. ஆனா அது ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்? இல்ல மல்லிகா கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இப்ப அது இல்லைங்க பிரச்சனை. ஏன் மறைச்சீங்க? கேட்டப்போ ஏன் போய் சொன்னீங்க? வேதாஜி, நீங்க ஆவேசம் ஆகாதீங்க. இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களாவே யோசிச்சு உங்களே கஷ்டப்பட்டு தோந்துங்க. வேணாம் வேதாஜி. இது ஏன் சம்மந்தப்பட்டதா இல்ல சம்மந்தப்படாததான்னு தெரியாம நான் செத்துக்கிட்டு இருக்கேன். வேதாஜி, சத்தியமா நீ என்ன பேசுங்க புரியல. மல்லிகா கர்ப்பத்துக்கு யார் காரணம்? இதுதாங்க பிரச்சனையே. இதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை மறைக்க வேண்டியதா இருக்கு. அறிவு கட்டவ கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தா இப்படி தேவையில்லாம எல்லாமே என் தள்ள ஊந்து. அப்போ அவ கர்ப்பத்துக்கு காரணம் நீங்க தானா? பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. நீங்க தான் காரணமா?
உங்களை நான் எவ்வளவு நம்பியிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தானே அவனை நான் வீட்டுக்குள்ள விட்டேன். இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. போதும் வேதாஜி, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதே. இதுக்கு நீங்க கை தார்த்து போட்டுக்கலாங்க. நாங்க என்ன பார்த்து நீங்க என் நெஞ்ச வெடிக்கிற பாருங்க. என்ன நீங்களே இதுக்கு நான் செத்து போயிருக்கலாங்க. நீங்களே உங்க வாயில என்ன போய் போகலாம். தயவுசெய்து போதுங்க. இதுக்கு மேல பேசிட கொண்டுடாதீங்க, கொண்டுடாதீங்க. என் அப்பா என்ன சந்தேகப்பட்டாரு, என் கோவம் வந்ததுங்க. என் அண்ணனும் என் தம்பி என்ன சந்தேகப்பட்டாங்க, எனக்கு கோவம் வந்தது. நீங்க என்ன சந்தேகப்படும் போது அழுகுதாக வருது. நீங்க எப்படி என்ன நான் எப்படி உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியணும்லங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கை அந்த இடத்துல எப்படி காதல் இருக்கும், எப்படி அன்பு இருக்கும், எப்படி பாசம் இருக்கும். கனவுல கூட நான் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்கும்? கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரே ரூம்ல ஒரே பெட்ல தான் பத்து நிக்கிறோம். என்னைக்காவது தப்பான இடத்துல என் வேற உங்க மேல பட்டிருக்குமாங்க? நீங்க என் பொண்டாட்டி தானேங்க. நான் நினைச்சது என்ன வேணா பண்ணிருக்கலாம், நான் ஏன் பண்ணல? உங்க மேல வச்சிருக்க மரியாதை, உங்க மேல வச்சிருக்க பாசம், அப்படிப்பட்ட நான் எப்படி உங்களுக்கு போய் எனக்கு சத்தியமா சொல்றேங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நான் எந்த தப்பும் சத்தியமா பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணுங்க கடவுள் நினைச்சா கூட என் உயிர் அப்படியே அப்படியே போயிடும். செத்துருவாங்க, பணமா கிடப்பேன். நான் எல்லாம் முட்டாளமா பண்ணுவாங்க, எனக்கு அறிவு கிடையாதுங்க. நான் முட்டாளுங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு உங்க அளவுலாம் அறிவு கிடையாதுங்க. அந்த முட்டாளத்துல ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். ப்ளீஸ் அழாதீங்க. இருக்கிற சிச்சுவேஷன் என்ன சந்தேகப்பட வச்சு நீங்க அழாதீங்க. நீங்க அழுது என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழாதீங்க. நீங்க அழுது பார்த்தா எனக்கு முடியலங்க. நீங்க அழுது பார்த்தா எனக்கு தாங்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க. உங்க மேல மட்டும் இல்லைங்க, என் மேல தப்பு இருக்குது. உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருங்கன்னா நான் சந்தேகம் வர மாதிரி நன்னு நிறுறானுங்க. அது ஏன் தப்பு இல்லைண்ணா. நீங்க அழாதீங்க. நீங்க உயிருங்க. உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா துரோகம் மட்டும் பண்ண மாட்டேன். என்ன நாகராஜ் இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். போ நான் வரேன். என்ன? அது இல்லை, உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றதை கேட்டு தயவுசெய்து தப்பாத்துக்காத. அது சூழ்நிலை சரியில்லை, அதான் அது. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நான் 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 அதை உடனே சொன்னால் நீ எப்படி ஏற்றுப்பேன்னு தெரில. நாகராஜ், நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. இல்லை, நான் டப்புன்னு சொல்லிட்டா உனக்கு 3 லட்சம் மாதிரி ஆயிடுமே. அதான் எப்படி அதை இல்லை மலினி, நீ சொன்னது கரெக்டு தான், கரெக்டு. என்ன சொன்ன? எதை பத்தி பேசுறீங்க? இல்லை, நான் என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீ என்னால் தான் கஷ்டப்பட்டுன்னு சொன்னால அது கரெக்டு தான்.
அது சூழ்நிலை தான் காரணமே தவிர சத்தியமாக என்ன நீ சுயநலவாதிலாம் நினச்சிடாத. அந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு என்ன பற்றி தெரியும்ல. இந்த பாரு, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். உன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நான் தைரியமாக அதை நான் பார்த்துப்பேன். ஆனால் அந்த பிரச்சனை வீட்டில் இருக்கவங்களுக்கு வரும்போது தான். நாகராஜ், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. மல்லி, அது நீ நீ வீட்டு விட்டு போயிடு மல்லி. ஏன்? நீங்க இருந்தா அது பிரச்சனை ஆகுது. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இருந்தா நீ எனக்கு என்னையுமே பிரச்சனை எடுத்தது கிடையாது. அப்போ வேற யாருக்கு என்னால பிரச்சனை? வேதாஜிக்கு. ஆனா அது வேதாஜி மேல அந்த தப்பும் கிடையாது. அவங்கள நான் வந்து என்னையுமே குறை சொல்ல மாட்டேன். அவங்க மேல குறை சொல்லவும் முடியாது. நான் இல்லை, நீ யாருமே குறை சொல்ல முடியாது. அவங்க சந்தேகப்படுறதுலையும் கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? அது இல்லை, காதலிச்ச பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்குது. அதுக்கு மேலே நானே அந்த பொண்ணை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் அதுக்கு விசிறு தட்டும், சந்தேகம் வரதானே செய்யும். அதுவே வேதாச்சி இருக்கிறனால அவங்க அந்த அமைதியாக பொறுமையாக இருக்கிறாங்க. இதே கண்டி வேற பொண்ணு இருந்தால் அது சும்மா இருக்குமா? சொல்லு பார்க்கலாம். பெரிய பிரச்சனை ஆகிருக்கும்ல. அதான் நான் நீங்கள் சொன்னேன் இது பெரிய பிரச்சனை ஆகும்னு. நீ தான் நான் சுயநலவாதி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பேசாமல் பண்ணிட்டேன். இல்லை இல்லை, நீ அன்றைக்கி பேசினது தப்பு கிடையாது. எனக்கு உன் மேலே கோபம் கிடையாது. நீ நியாயமாக தான் பேசின. ஆனால் இப்போ என் சூழ்நிலை சரியில் நான் ஹெல்ப்பு கேட்குறேன். என் வேதாஜால் தாங்கன்னா எனக்கு தாங்க முடியாது. நீ நான் ஒரு மனுஷனாக இருக்குன்னா அது காரணமே வேதாஜி தானே. நான் எப்படி இருந்தேன் உனக்கு தெரியும்ல. ஒரு குடிகார், நான் தெரு பொறிக்க பிகாரியாக இருந்தேன். தாளை வெட்டி இல்லாமல் ஊர் பொறிக்கின்னு இருந்தேன். நீ ஒரு மனுஷனாக இருக்குன்னா என்ன மாற்றினது யாரு? வேதாஜி தான். நீ கூட என்ன பண்ண மாற்றலையே. அவங்க தான் மாற்றினாங்க. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். எனக்கு சொல்ல தரல. எனக்கு இந்த உடம்புல கச்சி மூச்சு வரைக்கும் நான் சத்தியமாக வேதாஜிக்கா மட்டும் தான் வாழுவேன். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க மனசுல வந்து கொஞ்சம் கூட கஷ்டம் கூடாது. அவங்க அழவே கூடாது. அவங்களாம் என்ன வேணா பண்ணுவேண்ணா. அவங்கள நான் அப்படியே ஒரு மகாராணி மாதிரி போதும். இப்ப என்ன? நான் இந்த வீட்டை விட்டு போகிறோம், அவ்வளவுதானே? நான் கிளம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா? இப்பதான் கண்ணை முழிச்சிருக்கேன். இல்ல உடனே அப்படியே நான் இங்கிருந்து போயிடுவா? சொல்லுங்க. மல்லி, இப்படி பேசுற? தேங்க்ஸ் மல்லி. கோபமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ நிலைமையை புரிஞ்சுக்க மல்லி. நான் இல்லை. புரியுது நாகராஜ். இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. நான் கிளம்பி ரெடியாகி போய்க்கிறேன். நீங்க போங்க. போங்க. சாரி, நான் வேண. போங்க நாகராஜ், நான் ரெடி ஆகணும். வேதா, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டா உனக்கு பிரச்சனை முடிஞ்சிருமா? நான் வெளியே போன உடனே நீ அலற மாதிரி உனக்கு வைக்கிறேன் பாரு ஒரு வேட்டு. இது வரைக்கும் நீ சந்தேகப்பட்டு நிம்மதி இல்லாம இருந்த. இப்போ உனக்கு அது கன்ஃபார்ம் பண்ணி கதற விடுறேன் பாரு. ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டேன். நீங்க இதை போட்டுக்கோங்க. மத்தியானம் உங்களுக்கு வெண்டைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிருக்கேன். ஓகே தானே? ஒரு 2 minutes நான் கேரியர் ரெடி பண்ணி வைக்கிறேன்.
சாப்பாடு ரெடி. தேங்க்ஸ்ங்க, சூப்பருங்க. மேல பட்டன் போடாம. பட்டன் இல்லைங்க. ஏங்க பட்டன் இல்லனா வேற ஷர்ட் போடலாம்ல. வேற சட்டை எப்படிங்க போட முடியும்? ஏன்? எனக்காக நீங்களே எனக்கு ஒரு சட்டையை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் அதை போடாம வேற சட்டையை போட்டேன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓ அப்படியா? அப்போ இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஷர்ட்டை பட்டன் எல்லாமே போடுவீங்களா? யா. சட்டையை கட்டி வேற சட்டை போட்டுக்குங்க. அது என்னால முடியாது, சாரி. ஏங்க நான் தானே வேற ஷர்ட் போட சொல்றேன். அப்படி இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நீங்க எனக்கு ஒரு சட்டையை செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சென்டிமெண்ட்டாக ஃபர்ஸ்ட் தடவையே நான் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது கிக்க போயிடும். சரி இருங்க. சாரிங்க. என்னத்துக்கு? உங்களை சந்தேகப்பட்டதுக்கு. மறுபடியும் சாரியா? அப்ப மறுபடியும் என்னோட சேம் டைலாக் தான் ரிப்பீட். நேத்து சொன்னது நான் இப்ப திருப்பி சொல்றேன். நீங்க சந்தேகப்பட்டது தப்புன்னா நான் உங்களை சந்தேகப்பட வச்சது அதோட மிகப்பெரிய தப்பு. சோ தானிக்கு தீனி சரி போயிந்தி. நியாயமா நான் தான் சாரி கேட்கணும். சாரி சாரி சாரி. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சும்மா சும்மா ஏதாவது காரணம் தேடி பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா என் மேல தப்பு இருந்தாலும் அத உங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டானான்னு அவ எங்கிட்டு இருக்கா. அப்படி கிடைச்ச புருஷனை நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்பங்க என்ன டார்ச்சர் பண்ணீங்க? இதுக்கு பேர் டார்ச்சரே கிடையாது. ஏங்க நீங்க இப்படிலாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி இருந்திருப்பேன்? வீணா பொண்ண முண்டம் வெட்டி தண்டன்ற மாதிரி பழைய மாதிரியே இருந்திருப்பேன். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னா அது யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஏங்க நீங்க டார்ச்சர் பண்ணல, நீங்க டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்று தான், நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, அந்த வார்த்தையில படம் கூட இருக்குதே, லைஃப் இஸ் த பியூட்டிஃபுல். என் லைஃப் இஸ் த பியூட்டிஃபுல்லே உங்களால் தாங்க. அதனால நீங்க என்னையுமே சந்தோஷமா இருக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே ஜெர்கண்டி வெல்த். நானும் ஒரு முக்கியமான விஷயம் மறந்தே போயிட்டேங்க. என்னது? எனக்கே வெக்கமா இருக்கு. போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? ஹலோ ஹலோ, நாகராஜ் சார் இருக்காங்களா? இல்லைங்க, அவரு வெளியில போயிருக்காரு. நீங்க? நான் எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் பேசுறேன் மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? என்ன விஷயம்? இங்க நாகராஜ் சார் ஒய்ஃப் கருவை கலைக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நிக்கிறாங்க. நாகராஜோட ஒய்ஃபா? அவங்க ஒய்ஃப் மல்லிகா.